தமிழ் ஜனம் போன வருடம் நானும் மரியாதைக்குரிய திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த தமிழ் ஜனம் செய்தி சேனலை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்ச்சியோடு பேரன்போடு ஒரு நினைவு கூறுகிறேன். தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த தமிழ் ஜனம் தேசம் தெய்வம் தமிழ் என்ற ஒரு முழக்கத்தோடு தமிழ் ஜனம் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு, நம்முடைய தேசியம், தெய்வீகம் அனைத்தையுமே ஒரே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற ஜனம் தொலைக்காட்சி நிறுவனர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஜனம் தொலைக்காட்சியினுடைய ஊழியர்கள், எடிட்டர் திரு தில்லை அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு தில்லை மற்றும் அவருடைய டீம் அனைவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு செய்தி சேனலை அல்லது ஒரு தொலைக்காட்சியை நடத்த வேண்டும் என்பது இந்தியாவில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த 1000க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களில் அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, இன்றைக்கு காலகட்டத்திற்கேற்ப அவர்கள் தங்களை ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறுவனமும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சி. ஏன்னா தேசத்தையும் தெய்வீகத்தையும் தமிழையும் ஒரு சேர கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு காலத்தில் நமக்கு ட்ரெடிஷ்னல் மீடியா என்று சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர் இருந்தது. நியூஸ் பேப்பருக்கு ஒரு கண்ட்ரோலிங் ஏஜென்சி, நான் கண்ட்ரோல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 19(1) வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த அடிப்படை உரிமையை கொடுத்துருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அடிப்படை உரிமை வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா என்று சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கு ஒரு ப்ரெஸ் கவுன்சில் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு டிவி சேனல் ப்ரோக்ராம் கோடு அது இருக்கிறது. அதே போல் டிஜிட்டல் எத்திக்ஸ் கோடு, இன்றைக்கு காலகட்டத்தில் டிஜிட்டல் கோடு இருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கேற்ப நம்மளுடைய அடிப்படை உரிமையை பாதிக்காத விதத்தில் நம்ம அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி ஒரு அட்டஸ்டேஷன், செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு போய் ஒருத்தர்கிட்ட நம்ம அட்டஸ்டேஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் எடுத்தாங்க. அதனால தான் நம்ம செல்ஃப் ரெகுலேஷன் கொண்டு வந்தோம். ஓடிடி தளங்களுக்கு செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஏன்னா ப்ரொடியூசர்களை நம்புகிறோம். நீங்கள் என்ன கிரியேட்டிவ் பண்ண போகிறீங்க, அந்த கிரியேட்டிவிட்டி என்ன, உங்களுக்கான அந்த உரிமையை, அந்த உங்களுடைய கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஷனை முழுமையாக எக்ஸ்பிரஷன் பண்ண வேண்டும். அதுக்கு போய் நான் ஒருத்தன் ஸ்டாம்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செல்ஃப் ரெகுலேஷன். ஏன்னா உங்களை வந்து போய் ஒருத்தர் திணிச்சு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணுன்றதை விட நான் ஒரு செல்ஃபாக ரெகுலேஷன் வச்சுக்குவேன். அப்படி தான் நாம் செல்ஃப் ரெகுலேஷன் சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் செல்ஃப் ரெகுலேஷன் என்பது ஒரு விதத்திலே தாண்டியும் கூட இன்றைக்கு என்ன நான் சொன்னேன், ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு அல்லது நியூஸ் பேப்பருக்கு ஒரு ஏஜென்சி இருக்கிறது. அதே போல் டிவிக்கு ப்ரோக்ராம் கோட் இருக்கிறது. அதே போல் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கூட இன்றைக்கி நியூஸ் பப்ளிஷர்ஸாக இருக்கிறோம். இன்றைக்கு காலகட்டம் ஒவ்வொருத்தரும் காலையில் எந்திரிச்சோடனே தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக, நாம் ஒரு கண்டென்ட் போடுற இங்கே இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட்டர் தான். அத்தனை பேரும் கண்டென்ட் கிரியேட்டர் தான். ஏன்னா எல்லோரும் காலையில் எந்திரிச்சோடனே ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறோம், ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போடுறோம். நாம் நம்மளுடைய கண்டென்ட் கிரியேஷனை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுக்கு நமக்கு அடிப்படை உரிமை இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி அந்த கண்டென்ட் போடுற கண்டென்ட் சரியான கண்டென்ட்டா, நாம் போடுற அந்த கண்டென்ட்
நாட்டுக்கு பாதிப்பில்லாத கண்டென்ட்டா, நாம் போடுற அந்த கண்டென்ட் தேசத்திற்கு பாதுகாப்பான கண்டென்ட்டா அல்லது ஒருவரை பாதிக்கக்கூடிய கண்டென்ட்டா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கண்டென்ட் போடும் பொழுது ஒரு செய்தியோ அல்லது, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பப்ளிஷர்ஸ், அதான் சொன்னேன் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ். நான் இங்கே சொல்ல யாராவது கூட கை தூக்கி நான் வந்து அதாவது நான் கண்டென்டர் இல்லைன்ட்டு சொல்ல முடியாது. இருக்குமா அப்படி நான் கண்டென்டர் இல்லைன்ட்டு? ஏன்னா அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நம்ம நாட்டில், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வந்து நாம் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த கண்டென்ட்டை வந்து நாட்டிற்கு பாதுகாப்பு இல்லாமல், உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு ஜேர்னலில் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், ஏன்னா இந்திய இறையாண்மையை பாதிக்கின்ற கண்டென்ட், அவர் வந்து இந்திய இறையாண்மை ஒரு வெளிநாட்டில் போயிருக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய நாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்த ஒரு கண்டென்ட் வந்தது. அந்த கண்டென்ட்டை நாம் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நாட்டிற்கு இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற கண்டென்ட். அதனால் அது மேலே நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நடவடிக்கையும் எடுத்திருக்கிறோம். அதே போல் சகோதரர்களே, என்னுடைய இன்னைக்கு இந்த ஃபேக் நியூஸ், மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபேக் நியூஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த உலகம், ஒரு சவால் நிறைந்த வேலையாக இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களுக்கு கூட பாராளுமன்றத்தில் நிறைய கொஸ்டின் வரும், ஃபேக் நியூஸ் கண்ட்ரோலுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்ட்டு. ஃபேக் நியூஸை எப்படி கண்ட்ரோல் ஃபேக் நியூஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது செல்ஃப் ரெகுலேட்டர். நம்ம யார் பண்ணுற ஒரு நியூஸை வந்து வரும்பொழுது, நம்ம ஃபார்வேர்ட் பண்ணும் பொழுது அந்த நியூஸினுடைய தன்மை என்ன, அந்த நியூஸ் சரியானதா? இப்போ பாருங்கள், மக்கள் கூட சொல்லுவாங்க, ஐயோ நான் வாட்ஸ்அப்பில் படித்தேன். நீ வாட்ஸ்அப்பில் படித்த சரி, அதனுடைய தன்மை என்ன, அது யார் அனுப்புனா, அதனுடைய ஆத்தென்டிகேஷன் என்ன? இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனுடைய கடமையாக நாம் ஒரு நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு நியூஸை நாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் வந்து இந்த நாட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு நியூஸாக இருக்கிறதா அல்லது இந்த நாட்டிற்கு எப்படி உபயோகமுள்ள நியூஸாக இருக்கிறது. ஏதோ கண்ணை மூடிட்டு யாரோ ஒருத்தர் அனுப்புனா, இதுதான் சொன்னார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், ஃபேக் நியூஸ் வந்து கொரோனாவை விட வேகமாக பரவுது அப்படின்ட்டு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபேக் நியூஸை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை. ஏன்னா இது வந்து நீங்கள் போய் ஒவ்வொருத்தருக்கும் சட்டத்தை போட்டு சட்டத்தின் மூலியமாக ஒவ்வொரு கிரியேட்டரையும் நம்ம இது பண்ண முடியாது. நமக்கு நான் சொன்ன செல்ஃப் ரெகுலேஷன், இந்த செல்ஃப் ரெகுலேஷனோட நாம் அந்த கண்டென்ட் பண்ணி. அடுத்ததாக இன்றைக்கி இந்த கண்டென்ட் நான் சொன்னேன், என்டர்டெயின்மெண்ட் செக்டார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வேக்கம் இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் என்று சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் கிரியேஷனை இன்றைக்கி இந்தியாவில் வந்து உலக வேலைகள்லாம் பாலிவுட் படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நம்மளுடைய சென்னையில் நடைபெறுறது, நம்மளுடைய பெங்களூரில் நடைபெறுகிறது. அதையெல்லாம் தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ஆடியோ என்டர்டெயின்மெண்ட் சமிட், ஆடியோ விசுவல் அண்ட் சமிட் வர்ற 1ஆம் தேதி அன்னைக்கு மும்பையில் நடைபெற இருக்கிறது. அதில் வந்து எல்லா தரப்பு மீடியாவும், அது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், பிரிண்ட் பேப்பர்ஸாக இருக்கிற அந்த நியூஸ் பிரிண்ட்டுக்கு இங்க் சப்ளை பண்ணுறவர்கள் முதற்கொண்டு, அதே மாதிரி டிவி சேனல்ஸ், டிஜிட்டல் மீடியா, நியூ மீடியா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாரையும் ஒரு சேர ஒரு இடத்துல கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேவ்ஸ் சமிட் இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற இருக்கிறது. ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கண்டென்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்டென்ட் என்பது நம்மளுடைய ஊரில் சின்ன வயசில் கதை சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகள் சொல்லி நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்படிப்பட்ட கதைகள் கண்டென்ட் தானாகவே சொல்லுகின்ற பழக்கம் நம்மளுடைய நாடுகளில் இருக்கிறது. அதை வந்து இன்றைக்கு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய அந்த எக்கானமி பெரிய எக்கானமியாக இருக்கிறது. அதனால தான் நம்ம இப்போ வந்து எப்படி ஐஐடி இருக்கோ, ஐஐஎம் இருக்கோ, அதுக்கு இணையாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி மும்பையில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 400 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கி கிட்டத்தட்ட 200 ஏக்கர் நிலத்தில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன்
நம்ம மும்பையில் கொண்டு வர இருக்கிறோம். அதனால் இந்த துறை ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற அனிமேஷன் ஆகட்டும், விஎஃப்எஸ் கேமிங் ஆக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நாம் ஒரு சேர கொண்டு போகின்ற ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி, ஒரு வேலைவாய்ப்புள்ள எக்கானமியாக இருக்கிறது. சகோதரர்களே, இந்த அருமையான தருணத்தில் தமிழ் ஜனம் நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கேமராமேன் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். பேராசிரியர் சிவகாசி மு. ராமச்சந்திரன் தலைமையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரத கான சபாவில் மாபெரும் பட்டிமன்றம். அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.